ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். பாருங்கள், இந்த ஷீட்டோட நேம் வந்து ஃபெல்ட் ஷீட்டு. இது வந்து நீங்கள் கசக்கினாலும் மடக்கினாலும் எதுவுமே ஆகாது. ரெண்டாவது, இது பார்க்க A4 ஷீட் மாதிரி தான் இருக்கும். இது பாருங்கள், கிழிச்சு காமிக்கிறேன். கிழிக்கவும் முடியாது, நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இது வந்து ஆல்ரெடி இது வந்து டாய்ஸ்லாம் கூட பண்ணுவாங்க அந்த ஷீட்டை வச்சு. இதில் எதுக்காக ப்ரூச்சஸ் ஒர்க் பண்ணுறோன்னா, இந்த ஒர்க் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், லைஃப் லாங் வந்து வச்சு யூஸ் பண்ண முடியுங்கிறதுக்காக பண்ணிகிட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இது நமக்கு ஒர்க்குக்கு தேவையான அளவு மட்டும் அந்த ஷீட்டை நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டாவது, எல்லா ஆல் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் வந்து வேணும்னாக்கா நீங்கள் அமேசானில் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், கட் பண்ணியாச்சு. இப்போ நமக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். ஒயிட் கலரில் வந்து நூல் எடுத்துக்கோங்க, ஊசி நூல். ஒரு ஸ்டோன் எடுத்திருக்கேன் பிளாக் கலரு. ப்ரௌன் கலரில் வந்து 2 ஸ்டோன் எடுத்திருக்கேன், குட்டி குட்டி ஸ்டோனு. அப்புறம் பிளாக் ஒயிட்டு பீட்ஸ், சுகர் பீட்ஸ் எடுத்திருக்கேன். ஒரு நார்மல் கிளிப்பு, 5 ருபீஸ் தான் அது, அந்த கிளிப் எடுத்திருக்கேன். அடுத்து கோல்டு கலரில் சுகர் பீட் எடுத்திருக்கேன். ஒரு சிசரு, ஒரு கம்மு, அப்புறம் ஸ்டோன் செயின், மல்டி கலரு. நமக்கு தேவைன்னா மட்டும் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம பண்ண போகிற ஒர்க்குக்கு தேவையான எல்லா திங்ஸும் வச்சாச்சு. இப்போ நம்ம எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஸ்டோனை ஃபஸ்ட்டு நான் வந்து வச்சுட்டு ஒட்டிக்க போகிறேன். இந்த கம்மு வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதனால தான் அந்த கம்மு நான் வாங்கினது. ஸோ அந்த கம்மை வச்சு நீங்கள் ஒட்டிக்கோங்க. பார்த்திங்கன்னா, நான் வந்து இப்போது செயின் ஸ்டோன் வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதை வந்து இப்போ நான் வந்து அழகாக இந்த ரவுண்டில் ஒட்டிக்க போகிறேன். மல்டி கலரு. இப்போது ஊசி நூல் வச்சு ஒரு ஸ்டிச் மட்டும் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து பீடு வந்து நம்ம சுற்றிலும் வந்து ஃபில் பண்ண போகிறோம். பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து பிளாக் பீடு எடுத்திருக்கேன். பிளாக் பீடு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு இந்த மாதிரி சுற்றிலும் ஸ்டிச் பண்ணிகிட்டே வரணும். இந்த மாதிரி கொஞ்சம் அதிகமாக பீடு எடுத்துட்டிங்க அப்படின்னாக்கா நம்ம 2 பீட் 3 பீடுக்கு இடையில ஒரு ஸ்டிச்சஸ் கொடுக்கணும். அப்போ தான் அந்த ஸ்டிச் வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும். பிளாக் பீடு கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ பாருங்கள், அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம வேறு கலர் கொடுத்து முடிக்கணும்.
ஒரு ரவுண்டு முடிச்சிட்டோம். இப்போ வந்து கோல்டு கலர் சுகர் பீட் எடுத்து நம்ம அது ஒரு ரவுண்டு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்துகிட்டு அது எது வரைக்கும் வருதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இடையில ஒரு ஸ்டிச்சஸ் கொடுத்துருங்க. பாருங்கள், கோல்டு முடித்து அடுத்த ரவுண்டில் வந்து ஒயிட்டை கொடுத்துருக்கோம். பாருங்கள், இப்போ வந்து அந்த குட்டி ஸ்டோன் எடுத்து இந்த சைடில் வச்சு நம்ம ஒட்டிக்கணும். கம்மு வச்சு ஒட்டியாச்சு. இது தைக்கிற ஸ்டோன் இல்லை, ஒட்டுற ஸ்டோன் தான். ஸோ கொஞ்சம் நிறைய கம்மு அப்ளை பண்ணி நீங்கள் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இப்போ கோல்டு கலர் சுகர் பீட் எடுத்து அந்த ஸ்டோனை சுற்றி ஒரு ரவுண்டு கொடுக்குறேன். அடுத்தது பாருங்கள், அந்த ஸ்டோன் செயினை வச்சு நான் வந்து சுற்றி ஒரு ரவுண்டு கொடுக்குறேன். இப்போ பிளாக் பீடாக சுற்றி கொடுத்துட்டேன். இப்போ அடுத்தது ஒரு ஒயிட் கலர் பீட் எடுத்து அதையும் சுற்றி கொடுத்துட்டேன். இப்போ பாருங்கள், இது இந்த பக்கம் என்ன பண்ணீங்களோ அதே சேம். இந்த பக்கம் ஸ்டோனை ஒட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு கோல்டு கலர் பீடு கொடுங்க, அப்புறம் ஒயிட் ஸ்டோன் செயின் கொடுங்க, அப்புறம் பிளாக் பீட் கொடுங்க, அப்புறம் கோல்டு கலர் பீடு கொடுங்க. அவ்வளோதான். அந்த பக்கம் என்ன செஞ்சீங்களோ அதே மாதிரி இந்த பக்கமும் அந்த டிசைனை சேமாக கொடுத்துருங்க. உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. ஆனால் மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கணும். ஆனால் என்கிட்ட நான் என்ன பீடு கொடுத்துருக்கணும் அதே கலர் தான் கொடுக்கணும் சேமாக அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து கிளிப்பு வந்து உங்களுக்கு எந்த மாதிரி வேணுமோ பண்ணிக்கோங்க. இது ஒரு கஸ்டமர் வந்து எனக்கு வந்து இந்த மாதிரி பண்ணி கொடுங்கன்னு கேட்டதுனால நான் வந்து இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். உங்களுக்கும் இந்த மாதிரி கீ செயின்ஸு, ப்ரூச்சஸ்ஸு, அப்புறம் இந்த மாதிரி கிளிப்பு இந்த மாதிரி ஏதாவது பண்ணணும், இல்லை ஆரி ஒர்க் பண்ணி தரணும், அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு இருந்துச்சுன்னாக்கா எனக்கு வந்து கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் கண்டிப்பாக அந்த மாதிரி வந்து பண்ணியும் காமிக்கிறேன். உங்களுக்கு வந்து ஆர்டர் அந்த மாதிரி வேணும் அப்படின்னாலும் நான் வந்து பண்ணியும் கொடுக்குறேன். பாருங்கள், இப்போ அந்த ஸ்டோன் செயின் மல்டி கலரிங் இதை வந்து ஃபுல்லாக அவுட்லைன் வந்து சுற்றிலும் கொடுக்க போகிறேன்.
பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த கிளிப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் ஒர்க் இருக்குது, அதை மட்டும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஒரு ஊசியில் நூல் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், ஃபஸ்ட்டு கோல்டு கலர், அப்புறம் ஒயிட்டு, அப்புறம் கோல்டு, மூணுமே வந்து சுகர் பீடு தான். அதை வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு அதில் கோத்துருங்க. உங்களுக்கு எந்த அளவு லென்த் வேணுமோ அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி கோத்துக்கோங்க. அப்புறம் கடைசியில் வந்து 3 பிளாக் பீடு, ஒரு ஒயிட் பீடு, ஒரு பிளாக் பீடு இதை எடுத்துகிட்டு அந்த ஃபஸ்ட்டில் ஒரு பிளாக் வச்சுருக்கீங்க இல்லைங்களா, அதை வந்து முன்னாடி தள்ளிடுங்க. இப்போ இந்த ஊசியால் அந்த ஒயிட் பீடுலேருந்து லென்த்தாக அப்படியே ஃபுல்லாகவே ஊசியை உள்ளே விட்டு வெளியில் எடுத்துருங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பீட்ஸ் ஒர்க்கு கிடச்சிருச்சு. இப்போ இதை வந்து அந்த பீடு கோத்துருக்கீங்க இல்லைங்களா, அந்த எண்டில் வந்து கொஞ்சமாக ஒரு கம்மு வச்சு ஒட்டிக்கோங்க. அந்த பீட்ஸ் வந்து வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக ஒட்டிட்டு இப்போ வந்து அந்த பேலன்ஸை வந்து நீங்கள் கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நிறைய ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. சைஸ் வாரியாக இருக்கணும், பெருசு சின்னது அந்த மாதிரி இருக்கணும். அந்த ஒரு பீடு கம்மி பண்ணி நீங்கள் வரியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இதை ஃபஸ்ட்டு நம்ம கட் பண்ணணும். கரெக்டாக நம்ம வந்து அந்த ஸ்டோனில் கட் பண்ணிடாமல் ஒட்டி கட் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வச்சு அப்படியே அது பின்னாடி சைடு வரைஞ்சிட்டு வேறு ஒரு ஷீட்டில் வரைஞ்சிட்டு அதையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பாருங்கள், இப்போ இதில் வந்து இந்த பீடை வந்து எப்படி ஒட்டுறதுன்னு நான் காமிக்கிறேன். இருக்கிறதுலே பெரிய சைஸ் எதுவோ அதை வந்து நம்ம சென்டரில் ஒட்டிடணும். இந்த மாதிரி க்ளூ வச்சுட்டு அப்படியே ஒட்டிகிட்டே வாங்க. இந்த மாதிரி நெருக்க கரெக்டாக அந்த சைஸ் வாரியாக வச்சு நீங்கள் ஒட்டிகிட்டே வரணும். ஒட்டி முடிச்சிட்டோம். இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம ஆல்ரெடி அதே மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து இந்த ஒட்டினதெல்லாம் தெரியாமல் நம்ம வந்து கவர் பண்ணி மேலே ஒட்டிட போகிறோம். பாருங்கள், இந்த ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிவிட்டு பார்த்துக்கோங்க கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒட்டிக்கோங்க. ஃபுல்லாக கம் அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ அந்த நூல் எதுவுமே தெரியாத அளவுக்கு நம்ம ஒட்டி கம்ப்ளீட் பண்ணிட்டோம். பாருங்கள், ஃப்ரண்ட் சைடு பார்த்தா இப்படி தான் இருக்கும். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அந்த கிளிப்பு வந்து 5 rupees தான். இப்போ அந்த கிளிப்பை வந்து இதில் வச்சு நம்ம ஒட்டிட போகிறோம். இது மேலே வந்து ஃபுல்லாக க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒட்டிங்களே. என்கிட்ட வேறு மாதிரி கிளிப் இருக்குன்னா அதையே நீங்கள் யூஸ் பண்ணலாம். இந்த கிளிப்பு எதுக்காகனா, இந்த ஒர்க்கு வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிறதுனால தாங்கணும் இல்லையா, அதனால் வந்து இந்த கிளிப்பை நான் வந்து இது பண்ணியிருக்கேன். அதை வச்சு நல்லா ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த கிளிப்பு வந்து எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒர்க்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.